3 நாளா என் கூட பேசாம என்னை பார்க்காம ரொம்ப கஷ்டப்பட்டியா அபி? இல்லையா? இல்ல, ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன் சஞ்சீவ். நான் கூட 100 வருஷம் வாழணும், அது ஒண்ணு போதும். இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல சீதா. இன்னைக்கு 10 கோடி பணத்தை கொண்டு போய் அதை வர்மா ஃபைனான்ஸ்ல கட்டிட்டா அதோட சஞ்சு பிரச்சனை முடிஞ்சிரும் நினைச்சேன். ஆனா இப்ப நிலைமையே தலைகீழா மாறி போயிடுச்சு. பேக்ல இருந்த பணமும் நகையும் எங்க தான் போயிருக்கும்? அதுதாங்க எனக்கும் தெரியல. மாமா என்கிட்ட பேக கொடுக்கும்போது உள்ள இருக்கிற பணம் நகையெல்லாம் திறந்து காட்டினாரு. நானும் நகை பணத்தை எல்லாம் பார்த்தேங்க. அதுக்கப்புறம் நான் பேக திறக்கவே இல்லை. 5 கோடிக்கான பணமும் தங்க பிஸ்கட்டும் இருக்கு. மிச்சத்துக்கு இந்த நகையெல்லாம் இருக்குமா? வர்மா ஃபைனான்ஸ் ஆபீஸ்க்கு போய் கடனை கட்டுறதுக்காக பேக திறந்து பார்த்தா உள்ள பணம் நகைக்கு பதிலா டூப்ளிகேட் நோட்டும் நகைக்கு பதிலா கல்லையும் வச்சிருக்காங்க. அழாத சீதா. எல்லாம் என்னாலதாங்க. நான் இவ்ளோ அசால்ட்டா இருந்திருக்க கூடாது. என் புள்ளைய காப்பாத்த என் அப்பா கிட்ட வாங்கின பணத்தை நானே எங்க தொலைச்சிட்டேனே. என்னால இப்ப என் புள்ள ஜெயிலுக்கு போக போறானே. சஞ்சீவ், இனிமே நாம ஒரு நாள் கூட பிரிஞ்சிருக்க கூடாது. கண்டிப்பா பிரிய மாட்டோம் அபி. ஹலோ, நமஸ்தே. அபி மேடமா பேசுறீங்க? ஆமா சார், நீங்க? ஐ எம் மேனேஜர் சுனில் அகர்வால் ஃப்ரம் வர்மா ஃபைனான்ஸ், டெல்லி ஹெட் ஆபீஸ். சொல்லுங்க சார். என்ன மேடம் நினைச்சிட்டு இருக்கீங்க? ஏன் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சார், நீங்க சொல்றது எனக்கு புரியல, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க சார். தெளிவா சொல்லணுமா? சென்னையில எங்க பிரான்ச்சில் நடந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு தெரியாதா? என்ன சார் ஆச்சு? இன்னைக்கு உங்க ஆண்டி சீதாங்கிறவங்க உங்க ஹஸ்பண்ட் சஞ்சு பேர்ல இருக்கிற 10 கோடி லோனை கட்டுறேன்னு சொல்லி எங்க சென்னை பிரான்ச்சுக்கு போய் இருந்திருக்காங்க. அங்க உங்க ஆண்டி கொண்டு வந்த பேக்கை திறந்து பார்த்தா எல்லாமே டம்மி நோட்டுங்க மேடம். இந்த விஷயம் வர்மா சாருக்கு தெரிஞ்சு அவர் செம்ம டென்ஷன் ஆயிட்டார் மேடம். அபி, என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா என்ன? ஒன்னும் இல்ல, ஆபீஸ் போன் தான், வேற ஒன்னும் இல்ல. எங்க கம்பெனியை பார்த்தா உங்களுக்கு என்ன காமெடியா தெரியுதா? அன்னைக்கு நீங்க எங்க வர்மா சாரை பார்த்து தாலியை காட்டி கெஞ்சினதெல்லாம் மறந்துடுச்சா? தேங்க்யூ சார். அவருடைய ரேஞ்ச் தெரியாம விளையாடாதீங்க மேடம். சார், மா, ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? பணம் காணாம போனதுக்கு நீங்க எப்படி பொறுப்பாவீங்க? இப்பவும் நான் சொல்றேம்மா, உங்க அப்பா கிட்ட நீங்க கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்த பணம் அது எங்கேயும் போகாது. அதை திருடினவங்கள
கண்டிப்பா யாருன்னு நான் கண்டுபிடிச்சிடுறேன். இங்க பார் சீதா, நீ அழாத. இந்த பணத்தை திருநது யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். நான் எங்க அப்பா கொடுத்த பணத்துல சஞ்சீவ் கடனை அடைச்சிருவேங்கிற நம்பிக்கையில தான் அபிய கோயில்ல யாசகம் கேட்ட நிலைமையில பார்த்தோம். மனசு உடைஞ்சிராம நம்பிக்கையோட இருந்தேன். என்ன சீதா சொல்ற? ஆமாங்க. சஞ்சீவோட கடனை கட்டி முடிக்கிறதுக்கு அபி அப்படி ஒரு நேர்த்தி கடன் பண்ணிட்டு இருந்தா. இன்னையோட உன் கஷ்டம் எல்லாம் தீர போகுதுன்னு அபி கிட்ட சொல்லாம சொல்லிட்டு வந்தேன். ஆனா இப்போ அம்மா அழாதீங்கம்மா. ஜான்சி மேடம் இப்ப எதுக்காக கால் பண்றாங்க? இதோ பேசிட்டு வந்துடுறேன். சொல்லுங்க ஜான்சி மேடம். ஓகே மேடம், நான் இப்பவே கிளம்பி அங்க வரேன். இங்க பார் சீதா, உங்க அப்பா சிவனை கும்பிடுறவரு. அந்த சிவன் நம்மள கைவிட மாட்டாரு. நீ வேணா பாரு, உங்க அப்பா உனக்கு கொடுத்த பணம் நகையெல்லாம் தானா நமக்கு திரும்ப கிடைச்சிடும். இத வெறும் ஆறுதலுக்காக சொல்ல சீதா, என் உள் மனசுல இருந்து சொல்றேன், என்ன நம்பு. அப்பா, நான் ஒரு முக்கியமான வேலையா கொஞ்சம் ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன்ப்பா. நீங்க அம்மா கொஞ்சம் பாத்துக்கோங்க. சரிப்பா, பார்த்து ஜாக்கிரதையா போயிட்டு வா. அம்மா போயிட்டு வந்துடுறேம்மா. சரிப்பா. அண்ணே, ஆட்டோவை நிப்பாட்டுங்க. நிறுத்துங்க அண்ணே, நிப்பாட்டுங்க. என்ன அபி, என்னாச்சு? அது எனக்கு ஒரு முக்கியமான வேலை சஞ்சீவ். நீ வீட்டுக்கு போ, நான் கார்மெண்ட்ஸ் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். அபி, கார்மெண்ட்ஸ்க்கு அப்புறம் போய்க்கலாம் அபி. இல்ல சஞ்சீவ், நான் உடனே போய் பார்க்கணும். ஏன் அபி? நிலைமைய கொஞ்சம் புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். சரி, பார்த்து பத்திரமா போ, நான் வீட்டுக்கு போறேன். நான் போய்க்கிறேன், நான் பாத்துக்கிறேன். பணத்தை ரீபே பண்ண உங்களுக்கு கொடுத்த டைம் முடிய இன்னும் 2 நாள் தான் பேலன்ஸ் இருக்கு. அத ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. டே ஆஃப்டர் டுமாரோ நீங்க சென்னை பிரான்ச்சுக்கு வந்து 10 கோடி கேஷ பே பண்ணணும். அதுவும் வர்மா சார்ட்ட. என்ன வர்மா சார் எப்படி சென்னையில நினைக்கிறீங்களா? ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்டரா சென்னைக்கு வந்த வர்மா சார் உங்க விஷயத்தை தெரிஞ்சு உங்க விஷயத்துல ரொம்ப கான்சியஸ் ஆயிட்டாரு. நீங்க அவர்கிட்ட கேட்ட டைம் முடிய போகுது. இனிமே 1 மணி நேரம் கூட எக்ஸ்கியூஸ் கேட்க முடியாது. நீங்க சொன்ன டைம்குள்ள பணத்தை கட்டலனா உங்க ஹஸ்பண்ட டெல்லி போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணும். அதுல எந்த மாற்றமும் இருக்காது. இத நான் சொல்லல, வர்மா சார் சொல்ல சொன்னாரு. எந்த இடத்துக்கு வருவேன் நினைச்சனோ அந்த இடத்துக்கு வந்துட்டனே. நானும் ஸ்ரீஜாவும் சேர்ந்து இதுவரைக்கும் பண்ண கிரைம் எல்லாம் போலீஸுக்கு மட்டும் தெரிஞ்சது. அதோட அவ்வளவுதான். லத்தியில எண்ணெயை தடவி ஆயுசுக்கும் உட்கார முடியாத அளவுக்கு வெளுத்து எடுத்துருவானுங்களே.
ஐயோ வலிக்குதுங்க. அடிக்காதீங்க. ஐயோ வலிக்குது. அடிக்காதீங்க. அடிக்காதீங்க. ஐயோ அடிக்காதீங்க. தாங்க முடியாது. தாங்க முடியாது. அடிக்காதீங்க. ஐயோ அடிக்காதீங்க. அடிக்காதீங்க. அம்மா அம்மா ஏமா அலற? ஏய், நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போனா நம்ம எதிர்காலம் என்ன ஆகும்னு நினைச்சு பார்த்தேன். ஆட்டோமேட்டிக்கா கண்ணெல்லாம் வேர்க்க ஆரம்பிச்சிடுச்சு. மா பயப்படாத. தலைக்கு மேல போனதுக்கு அப்புறம் ஜான் என்ன முழம் என்ன எதுவா இருந்தாலும் கோர்ட்ல பாத்துக்க வேண்டியதான். வா. ஏய், என்னடி இப்படி சொல்ற? ஆமாமா, அபி விஷயத்துல நான் ஜெயிலுக்கே போனாலும் சரி, அத பத்தி எல்லாம் நான் கவலைப்பட போறதே இல்ல. ஐயோ, எனக்கு அந்த அபி என்கிட்ட விட்ட சவால தோக்கணும். சஞ்சீவ் கடனை கட்டாம புள்ளையும் கிடைக்காம நான் சொன்ன மாதிரி நடு தெருவுல பைத்தியம் மாதிரி நிக்கணும். அத நான் பாக்கணும். அதுக்கு நாம இருக்கணுமே. இல்ல ஸ்ரீஜா, நீ இன்னும் வாழ வேண்டிய வயசு. நான் அனுபவிக்கிறதுக்கு இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. அதையெல்லாம் விட்டுட்டு ஜெயிலுக்குள்ள போய் களி திங்கணுமான்னு நினைச்சேன். மா, நீ சொல்ற மாதிரிலாம் அப்படி எதுவும் நடக்காது. சும்மா பயப்படாம வா, என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம். வா. என்ன இவ பிரியாணி சாப்பிட ஹோட்டலுக்குள்ள போற மாதிரி அசால்ட்டா போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போறாளே. போலீஸ் கிட்ட அடி வாங்கறதுக்குலாம் எனக்கு தெம்பு இல்லடி. நீதான் ஸ்ரீஜாவா? ஆமா, நீங்க தான் எனக்கு கால் பண்ணதா? சொந்த வீட்லயே சூனியம் வச்ச மாதிரி பாவம் அந்த சந்தோஷ் உன்னை கல்யாணம் பண்ணி கூட வச்சிருக்காரு. என்ன பாக்குற? உன்னை பத்தி எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். எல்லாம் சந்தோஷ்ல ஆரம்பிச்சு சஞ்சீவ் வரைக்கும் எல்லாமே எனக்கு தெரியும். உன் ஹஸ்பண்ட் சந்தோஷ் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. இது எல்லாம் அந்த சந்தோஷோட வேலைதானா? அதுவும் இல்லாம அபியும் சஞ்சீவும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். நீ அபிய பழிவாங்க சஞ்சீவ கடன்காரனாக்கி குடும்ப சொத்து எல்லாத்தையும் முடக்கி அவங்க 2 பேரையும் நடுத்தெருவுல நிறுத்தினது, அவங்கள நிம்மதியா வாழ விடாம தொந்தரவு கொடுக்கறது, ஏன் இப்ப கூட கருணையே இல்லாம சீதா அம்மா வீட்லயே திருட பார்த்தது. நிறுத்துங்க. சந்தோஷ் சொன்னாருன்னு தேவையில்லாம என் மேல பழி போடாதீங்க. சஞ்சீவ் அபி 2 பேருமே உங்க ஃப்ரெண்டுன்னு நீங்களே சொல்றீங்க. அப்புறம் அவங்களுக்கு தானே நீங்க சப்போர்ட் பண்ணி பேசுவீங்க. ஸ்ரீஜா, நீ சீதா அம்மா கிட்ட இருந்து பணத்தை அடிக்க அமிச்ச ரவுடிங்க எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாங்க. என்ன உன் மெயின் ரோடு எங்கன்னு பாக்குறியா? அடிச்ச அடியில அவன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். அவன் தான் இதுக்கு எல்லாம் காரணம் நீங்க 2 பேரும்னு சொன்னான். யாரையோ அரெஸ்ட் பண்ணிட்டு அதுல என்ன அக்யூஸ்ட் ஆக்க ட்ரை பண்ணாதீங்க. நீங்க ஏதோ ஒரு அக்யூஸ்ட புடிச்சு அவனை அடிச்சு என் பேரை சொல்ல வச்சு எனக்கு கால் பண்ண வச்சு அந்த அபிக்கு சப்போர்ட் பண்ணி என்ன பழி வாங்க பாக்குறீங்களா? எனக்கு சட்டம் கோர்ட்டுன்னு எல்லாமே நல்லா தெரியும். சைலன்ஸ், சைலன்ஸ்.
தப்பு பண்ணிட்டு என்கிட்டயே திமிரா பேசுறியா? சந்தோஷ் வரட்டும், இப்பவே உங்க மேல எஃப்ஐஆர் போட்டு உள்ள தூக்கி வைக்கிறேன். ஆத்தாளும் மகளும் ஜெயிலுக்கு போய் 5-6 வருஷத்துக்கு அச்சு சோறு சாப்பிடுங்க. அப்பதான் உங்க 2 பேருக்கும் புத்தி வரும். இன்ஸ்பெக்டர் மேடம், ஐ எம் அப்பாவி. உங்களுக்கும் ஸ்ரீஜாவுக்கும் நடுவுல இருக்கிற பிரச்சனையில எனக்கு ஆப்படிச்சிடாதீங்க மேடம், ப்ளீஸ். ஸ்ரீஜா, ஆபீசர் கிட்ட கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசுடி. கொஞ்சம் பணிஞ்சு போமா. சொல்லுங்க அத்தை. அத்தை, அத்தை என்னாச்சு அத்தை? ஏன் அழறீங்க? அத்தை அழாதீங்க அத்தை, என்னாச்சுன்னு சொல்லுங்க. அபி, எங்க அப்பா கிட்ட மடி ஏந்தி பிச்சியா வாங்கிட்டு வந்த பணத்தை தொலைச்சிட்டு நிக்கிறேன் அபி. அத்தை நீங்க அழாதீங்க. நீங்க தொலைச்ச பணம் உங்களை விட்டு எங்கேயும் போகாது. அது திரும்ப உங்ககிட்ட வந்து சேரும். இல்ல அபி, பணம்ங்கிறது நம்ம தேவைக்கு தானே. தேவையில்லாதப்போ நமக்கு கிடைக்கிற பணம் வெறும் காகிதம். இன்னும் 2 நாளுக்குள்ள 10 கோடி பணத்தை கட்டி சஞ்சீவோட கடனை அடைக்கணும். 2 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பாழா போன பணம் கிடைச்சா என்ன, கிடைக்கலனா என்ன? அத்தை பணம் போனா போகட்டும் அத்தை, விடுங்க. என்ன அபி சொல்ற? ஆமா அத்தை, நீங்க அந்த 10 கோடி ரூபாய் பணத்தை கொண்டு போய் கட்டி இருந்தீங்கன்னா சஞ்சீவ் கடன் அடைஞ்சிருக்கும். ஆனா சஞ்சீவும் நானும் எங்க வாழ்க்கையிலயும் வார்த்தையிலயும் தோத்து போயிருப்போம். அந்த ஸ்ரீஜா என்னையும் சஞ்சீவையும் ஒட்டுண்ணி அளவுக்கு கேவலமா பேசியிருப்பா. அப்படி ஒரு அவமானம் எங்களுக்கு நடக்க கூடாதுன்னு தான் அந்த ஆண்டவனே நீங்க கடனா கட்ட வச்சிருந்த பணத்தை திருட்டு போக வச்சிருக்கணும்னு நான் நம்புறேன். எனக்கும் ஸ்ரீஜாவுக்கும் நடுவுல நடக்கிற யுத்தத்துல நான் ஜெயிக்கிறதுக்கு அந்த கடவுள் இப்ப எனக்கு 2வது வாய்ப்பு கொடுத்திருக்கான் அத்தை. இந்த யுத்தத்துல நான் கண்டிப்பா ஜெயிப்பேன். இன்னும் 2 நாளைக்குள்ள சஞ்சீவ் கடனை நான் அடைப்பேன். அபி, 2 நாளுக்குள்ள 10 கோடி பணத்தை நீ எப்படி ரெடி பண்ணுவ அபி? உங்களுக்கு தான் அத்தை அது 2 நாள், எனக்கு அது 2880 நிமிஷம். சஞ்சீவ் கடனை அடைச்சு சஞ்சீவ் முன்ன இருந்த நிலைமையை விட 10 மடங்கு நான் பெரிய ஆளாக்கி காட்டுவேன். என் சஞ்சீவ நான் கோடீஸ்வரனா மில்லியனரா ஆக்குவேன். அந்த ஸ்ரீஜா சொத்தை எல்லாம் முடக்கி என் கண் முன்னாடியே என் சஞ்சீவ தெருவுல நடக்க விட்டால, அவ கண் முன்னாடியே என் சஞ்சீவ இந்த உலகத்திலேயே காஸ்ட்லியான கார் எதுவும் அதுல போக வைப்பேன்.
அவன் அரண்மனை மாதிரி ஒரு பெரிய வீட்ல வாழ்வான். இந்த உலகத்துல பெஸ்டான விஷயங்கள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் சஞ்சீவ் கால் அடியில இருக்கும். அது வரைக்கும் நான் ஓய மாட்டேன் அத்தை. தன்னம்பிக்கைங்கிறது ஒரு விதை. அது சிலருக்கு செடியாகும், சிலருக்கு கொடியாகும், சிலருக்கு மரமாகும். ஆனா எனக்கு அது ஆலமரம். நான் வேர் ஊனி அழிக்க முடியாத சக்தியா வளர்ந்து காட்டுற அத்தை.